கன்னிராசி என்பர்களே, பராப வருட பலன்களை பார்க்கலாம். சனி பகவான் கண்டகச்சனியாக இருப்பதாலே கொஞ்சம் விழிப்புணர்வு வேண்டும். தொழில் செய்பவர்கள், அதே நேரத்திலே கணவன் மனைவி வாழ்க்கை துணை சம்பந்தமான அமைப்பிலும் கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அது வந்து நீங்கும். வந்தால் வந்தது போலவே இருக்காது, அது எப்படியாவது சமாதானமாகும். அதனால இருந்தாலும் மேற்கொண்டு நமக்கு ஏன் மன உளைச்சல்? அதனாலே முடிந்த அளவு கவனத்தோடு இருக்க வேண்டும். பேசுகின்ற பேச்சிலும் சொல்லுகின்ற சொல்லிலும் மிகுந்த கவனமாக நாம் செய்ய வேண்டும். மிக குறிப்பாக நண்பர்களோடு தொழில் அமைப்பிலே பார்ட்னர்ஸ், உங்களுடைய மூலதனம் நல்லபடியாக இந்த தொழிலை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள், பெரிய அளவிலே பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதனால கொஞ்சம் பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஒரு நேரம் நம்ம ஏதாவது சொல்லிட்டா பிஸ்னஸ் வேண்டாம், என்னுடைய ஷேரிங்கை கொடு அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதனால முடிந்த அளவு கவனமாக இருக்க வேண்டும். பேச்சு சரியான விஷயங்களை மட்டும் பேச வேண்டும், மற்றபடி அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் பேசக்கூடாது. அதே போல ஃபேமிலிக்குள்ள ஃபேமிலி மட்டும் பேசணும், வெளியிலிருந்து எதையும் பேசக்கூடாது. அப்ப ஏதாவது வேறு விஷயங்களை சொல்லும் பொழுது அங்கே பிரச்சனையாகும். ரொம்ப கவனமா இருங்க. அதே நேரத்துல மற்றபடி கவனமாக இருந்தாலே போதும், எல்லாமே நன்மையாக நடக்கும். நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா டாக் விட்டா பிரச்சனை, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல குரு பகவானை பொறுத்தவரை ரொம்ப அற்புதமான இடத்துக்கு வரார். அபரிமிதமான செல்வ பலம், தொட்ட காரியங்கள் அனைத்திலும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி என சொல்லும்படியாக குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார். அதனாலே குருவினுடைய நன்மைக்கு நிறைய பலன்கள் இந்த கன்னிராசிக்கு கிடைக்கும். ராகுகேதுவை பொறுத்தவரையிலே டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் மாசம் குரு பகவான் இந்த பெயர் எப்படி நல்லா இருக்குதோ அது போல ராகு கேதுக்களும் நல்ல இடத்துக்கு வர்றது ஓரளவு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பிலே நிறைய முன்னேற்றம், பூர்வ புண்ணிய பலன்கள் எல்லாம் கேது தருவார். அதனால ரொம்ப நல்ல பலன்களை தடையின்றி தருகின்ற இந்த ராகு கேதுக்கள் கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரும். அதனால ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கிடைக்கும். நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல ஆரோக்கியம், நல்ல செல்வ பலம் என அனைத்தும், நல்ல திருமண வாழ்க்கை எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஒரு சிலர் உயர் பட்டம் பதவி எல்லாம் பெறுவார்கள். அதனாலே தன்னுடைய அமைப்பிலே நிறைய அனாவசிய பேச்சுக்களை மட்டும் தவிர்த்து வந்தால் போதும். பழைய விஷயங்களை நீங்கள் கிளற வேண்டாம், பழைய தோல்விகளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம், பழைய பிரச்சனைகளுக்குள்ளே போக வேண்டாம். முடிந்தளவு கவனமாக இருந்தால் இந்த பராபவ ஆண்டு மிகச்சிறந்த நன்மைகளை தருகின்ற ஒரு ஆண்டாக இருக்கும். அதனாலே புகழும் பிரபலமும்